வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குரூப் 4, குரூப் 2 ஏவுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எது முக்கியமோ அதை மட்டும்தான் நம்ம கொஸ்டினாக எடுத்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நாங்கள் அடுத்தடுத்த கண்டென்ட் தேடுறதுக்கு நீங்கள் மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருட்டி போடுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழுத்தி விடுதல். பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழுத்தி விடுதல். எக்கச்சக்கம் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? அப்படின்னா தாறுமாறு. எக்கச்சக்கம்னா தாறுமாறு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. எடாத வெடுப்பு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? எடாத வெடுப்புன்னா தகாத செயல், அரிய செயல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. எடுத்த எடுப்பில் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? எடுத்த எடுப்பில்னா உடனே. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. எடுத்த எடுப்பில்னா உடனே. எடுத்தபடி என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் என்ன? உடனே, முன் ஆயத்தமின்றி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. எடுத்தபடினா உடனே, முன் ஆயத்தமின்றி. எடுத்து சொல்லுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. எடுத்து போடுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? எடுத்து போடுதல்னா நீக்குதல், திடுக்கிடச் செய்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. எடுத்தெறிதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். எடுத்தெறிதல்னா அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். எடுப்பெடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? எடுப்பெடுத்தல்னா அரியதை முயலுதல். எடுப்பெடுத்தல்னா அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? யாவருக்கும் வசப்படக்கூடியவன், சூதறியாதவன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. எட்டுக்கண் விட்டெறிதல். எட்டுக்கண் விட்டெறிதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? எங்கும் தன் அதிகாரம் செய்தல். எட்டுக்கண் விட்டெறிதல்னா எங்கும் தன் அதிகாரம் செய்தல். எட்டில் பத்தில் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? எட்டில் பத்தில்னா இடையிடையே. எட்டில் பத்தில்னா இடையிடையே. எய்ப்பில் வைப்பு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எய்ப்பில் வைப்புன்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எழுத்தெண்ணி படித்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒன்றும் விடாது படித்தல். எழுத்தெண்ணி படித்தல்னா ஒன்றும் விடாது படித்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எல்லளவும் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? எல்லளவும்னா சிறிதளவும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. எல்லளவும்னா சிறிதளவும். ஏக்கன் போக்கன் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏக்கன் போக்கன்னா ஒன்றுக்கும் உதவாதவன். ஒன்றுக்கும் உதவாதவன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏச்சு காட்டுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏச்சு காட்டுதல்னா பழிப்பை சுட்டிக்காட்டி பேசுதல். பழிப்பை சுட்டிக்காட்டி பேசுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏடாகூடம் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏடாகூடம்னா தாறுமாறு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏட்டிக்கு போட்டி என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? விதண்டாவாதம். ஏட்டிக்கு போட்டினா விதண்டாவாதம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏட்டுச் சுரைக்காய் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏட்டுச் சுரைக்காய்னா அனுபவத்தோடு கூடிய கல்வி அறிவு. அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு.
ஏட்டு படிப்பு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏட்டு படிப்புன்னா உலகம் பழக்கமில்லாத கல்வி அறிவு. உலக பழக்கமில்லாத கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். ஏனல் கோணல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏனல் கோணல்னா ஒழுங்கின்மை. ஏனல் கோணல்னா ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏனுக்கு கோன்னா எதிரிடையான பேச்சு. ஏனுக்கு கோன்னா எதிரிடையான பேச்சு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏதும் கெட்டவன் என்ற மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏதும் கெட்டவன்னா பயனற்றவன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏப்பை சாப்பை என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏப்பை சாப்பைனா பயனற்றது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏய்ப்பு காட்டுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏய்ப்பு காட்டுதல்னா நயவஞ்சகம் செய்தல். ஏய்ப்பு காட்டுதல்னா நயவஞ்சகம் செய்தல். ஏழை குறும்பு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? பேதை போல காட்டிச் செய்யும் குறும்பு. பேதை போல காட்டிச் செய்யும் குறும்பு. ஏற கட்டுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏற கட்டுதல்னா உயர கட்டுதல், அடியோடு நிறுத்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏற இறக்கம் பார்த்தல் என்ற மரபு தொடரின் சரியான பொருள் எது? மேலும் கீழும் பார்த்தல். மேலும் கீழும் பார்த்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏற வாங்குதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏற வாங்குதல்னா விலகி இருத்தல், முழுதும் விலைக்கு பெறுதல். விலகி இருத்தல், முழுதும் விலைக்கு பெறுதல். ஏற்ற குறைச்சல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏற்ற குறைச்சல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏற்ற குறைச்சல்னா உயர்வு தாழ்வு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏற்றத்தாழ்வு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏற்றத்தாழ்வுனா பெருமை சிறுமை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன் எண்ணுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஏன் எண்ணுதல்னா ஆபத்துக்கு வினாவுதல். ஆபத்துக்கு உதவ வினாவுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஐது நொய்தாக என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஐது நொய்தாகனா மிக்க லேசாக. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓட்டப் போடுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஓட்டப் போடுதல்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஓட்டப் போடுதல்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஒட்டிக்கு இரட்டி என்ற மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒன்றுக்கு இரண்டு பங்கு. ஒன்றுக்கு இரண்டு பங்கு. அதான் ஒட்டிக்கு இரட்டி. ஒட்டி கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உறுதி பண்ணி தருதல். ஒட்டி கொடுத்தல்னா உறுதி பண்ணி தருதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒட்டுமொத்தம் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒட்டுமொத்தம்னா முழு மொத்தம். ஒட்டுமொத்தம்னா முழு மொத்தம். ஒட்டுடவா ரொட்டி என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒட்டுடவா ரொட்டினா ஒட்டுநோய் தொற்றுநோய். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒற்றுநோய் தொற்றுநோய். அடுத்தது ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒத்துப்பாடுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒத்துப்பாடுதல்னா ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துப்பாடுதல்னா ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துழைத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒத்துழைத்தல்னா பலரோடு உளமொத்து உழைத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒத்துக் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒத்துக் கொடுத்தல்னா பொறுப்பேற்றல்,
கணக்கு கட்டு வகை சொல்லுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஒரு காலில் நிற்றல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? விடாப்பிடியாய் நிற்றல். ஒரு காலில் நிற்றல்னா விடாப்பிடியாய் நிற்றல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒரு கை பார்த்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒரு கை பார்த்தல்னா வெல்ல முயலுதல். ஒரு கை பார்த்தல்னா வெல்ல முயலுதல். ஒரு கையாய் இருத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒரு கையாய் இருத்தல் அப்படின்னா எதிர்க்கட்சிக்கு பகைமையாய். ஒரு கையாய் இருத்தல்னா எதிர்க்கட்சிக்கு பகைமையாய். ஒரு சொல் வாசகன் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒரு சொல் வாசகன்னா சொற்பிறழாதவன். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஒரு தலை என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒரு தலைனா ஒரு சார்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? நாள் செல்ல செல்ல. ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா நாள் செல்ல செல்ல. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஒரு போக்காய் போதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒரு போக்காய் போதல்னா திரும்பி வராது போதல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.